நானு சி ஜோசப் விஜய் எனும் நான். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்கள் வந்து நம்ம தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஆகிட்டாரு. ஸோ இது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? எவ்வளோ சந்தோஷமாக உங்களுக்கு இருக்குது? எப்பா எனக்கு தெரிஞ்சு என் சின்ன வயசுலேருந்து நான் இப்போ எனக்கு 45 வயசு ஆகுது. எதிர்பார்க்க முடியாத இது வந்து நான் உலக அதிசயம் தான் சொல்ல முடியும். முதல்ல வந்து தேர்தலாக சிஎம் ஆகிட்டாரா அப்படி தான் விட்டுரும் நம்ம பார்க்கணும். ஆனாலும் இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதுமே ஒரு புது ஆள் வர மாட்டாங்களான்னு எதிர்பார்த்துருந்த ஒரு காரியம்தான் அது. கடவுளுடைய கிருபையால் அந்த காலமும் அந்த நேரமும் கடவுள் எல்லாரும் மொத்த மக்களுடைய உள்ளத்தில் பேசி அந்த சிஎம்ஐ தேர்ந்தெடுத்ததுக்காக சி ஜோசப் என்ற விஜயாக எங்கள் தலைவரை எங்கள் தளபதி எங்களுக்கு கொடுத்ததுக்காக கடவுளுக்கும் நம்மளுடைய தமிழ்நாட்டு மக்கள் இருக்கிற அனைவருக்கும் அவர் கூட இணைந்து செயல்பட்ட நம்ம அரசியல்வாதிகளுக்காகவும் நான் ரொம்ப ஒரு சல்யூட் நான் கொடுக்குறேன். ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த தமிழ்நாட்டை எதிர்பார்க்குற மக்கள் இன்னும் கண்ணோட்டுக்கு பார்க்குறாங்களோ நிச்சயமாக நம்ம தளபதி செய்வார். நாங்கள் நம்பிக்கையோடு இருக்கிறோம், செய்வார். பெண்களுக்கு நல்ல திட்டங்களை கொண்டு வருவார். அவர் என்னென்னலாம் அவர் முன்வச்சு கோரிக்கையை மக்கள் தெரிவித்தாங்களோ அதன்படியெல்லாம் அவர் செய்வார். எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. இப்போ அந்த எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த 3 நாள் வந்து பரபரப்பாக இருந்ததில்ல, கூட்டணி கட்சி சேருவாங்களா மாட்டாங்களான்ட்டு. அந்த பீரியட் உங்களுக்கு எப்படி இருந்தது? சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது, ரொம்ப போராட்டமாக இருந்தது. நம்மளுக்கு ரொம்ப கண்ணீரோடு தான் நாங்கள் தமிழ்நாட்டு முழுவதும் கண்ணீரோடு தான் இருந்தோம். ஆனால் இப்போ ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப அளவுக்கு அதிகாத சந்தோஷம். இதோடைய சந்தோஷம் ஒரு முதல் பிள்ளை நம்ம வயிற்றில் கர்ப்பத்தை தரிஞ்சு நம்மளுக்கு முதல் குழந்தை கடவுள் எப்படி கொடுக்குற அந்த சந்தோஷத்தை பார்த்தோமோ அதே மாதிரி தான் எங்கள் தளபதி விஜயை நாங்கள் பார்க்குறோம். விசிலு அம்சம். தேங்க்யூ. தேங்க்யூ.